ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் 5 பீஸ் ப்ரெட்டையும் ஒரு பேக்கெட் மில்க் சாக்லேட்டையும் வச்சு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ளீஸ் கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு ஒரு பாக்கெட் மில்க் சாக்லேட் தேவைப்படுது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். டைரி மில்க் பாக்கெட் கூட எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீஸாக இருக்கும் இல்லைங்களா. டைரி மில்க் வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே குட்டி குட்டியாக இருக்கும். அதை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பிராண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்க் சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பட் ஸ்வீட்டாக இருக்கணும். இப்போ இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்துதான் ப்ரெட்டு மில்க் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் கட்டர் அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேப் நீங்கள் ரவுண்டாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா சென்டரில் நம்ம சாக்லேட்டை வச்சிடலாம். வச்சுட்டு சுற்றிலும் பால் வச்சு நான் இதை கவர் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த பீஸோட அந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே பாலை நல்லா தடவிட்டு நல்லா ஒட்டி இதை டோஸ்ட் பண்ண போகிறோம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர் அப்படி இல்லைனா நெய் அப்படி இல்லைனா ஆயில் எதில் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து பண்ணுறேன். நெய் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வச்சுட்டு மறுபடியும் மேலேயும் நெய் போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகி வாசமாக இருக்கும். நீங்கள் வெறுமனே ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி சாக்லேட்டை உள்ளே வச்சு இப்படி பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னர் லேயர் உள்ளே அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, யம்மியாக நம்மளோட ப்ரெட் சாக்லேட் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாக்லேட் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நியூட்டெல்லாம் பண்ணி கொடுக்கறத விட இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.